உங்கள் பேபிஸ் அடிக்கடி கோல்டு ஃபீவர்னு கஷ்டப்படுறாங்களா? இந்த 3 இம்யூனிட்டி ரெசிபீஸ் வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடைசி ரெசிபி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபி கேரட் ஆரஞ்ச் ஜூஸ். இந்த ரெசிபிக்கு ஒரு ஆரஞ்சு 2 கேரட் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கேரட்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே கேரட் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கேரட் நல்லா வெந்துருச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சில் இருக்க ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் எடுத்துருக்கேன். சீட் ரிமூவ் பண்ணிட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரஞ்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதை இப்போ நம்ம வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பர் இம்யூனிட்டி பூஸ்டர். டேட்ஸ் இருக்கிறதுனால ஸ்வீட்னஸும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போது இந்த பாட்டில்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு குடிக்கவும் ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் பிடிச்சிருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செகண்ட் ரெசிபி பீட்ரூட் சூப். ரெசிபிக்கு பீட்ரூட், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை எப்பயுமே பொரியலாக பண்ணி தரதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை கீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த பீட்ரூட்டோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சுட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போது இந்த சூப்பை வடிகட்டியில் வடிச்சுக்கோங்க. இதை இதில் இருக்கிறத நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. பொரியலாகவும் கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போது நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்பயுமே பொரியலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நான் இந்த மாதிரி பாட்டில்லையே கொடுத்துட்டேன். ஸோ குழந்தைங்க சூப்பராக குடிச்சிருவாங்க. இதுவும் இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேர்ட் ரெசிபி முருங்கைக்கீரை சூப். இந்த ரெசிபிக்கு முருங்கைக்கீரை, வெங்காயம், பூண்டு, தக்காளி, பருப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக மசிச்சுக்கலாம். நல்லா மசித்ததுக்கு அப்புறமேட்டு இதை நான் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். சூப்பை மட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இதை நீங்கள் சாப்பாடில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போது நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அயனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையுமே நான் பாட்டிலே ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.